2 சாமுவேல் 3 அதிகாரம் 39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் பெற்றிருக்கிறோம். செரியாவின் குமாரர்கள் யோவாப், அபிசாய், ஆசகேல். இவங்க தாவீதுடைய அப்பாவுடைய சகோதரி பிள்ளைங்க, இல்லாட்டா தாவீதோட அத்தை பசங்க. இவர்களை பற்றி தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய நிலவரத்தை பற்றியும் தாவீது சொல்லுகிறான். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனாலும் நான் இன்னும் பலவீனனா இருக்கிறேன். காரணம் செரியாவின் குமாரர் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள். இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கவனம் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருப்பின் நீங்கள் அதை விளங்கி இருப்பீர்கள். யோவாபுடைய தோல்வி, இல்லாவிட்டால் குணநலன்கள், முரட்டாட்டங்கள், அபிசாயினுடைய செயல்பாடுகள், ஆசைகளுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் செரியாவின் குமாரராகிய அவருடைய கிரியை தாவீதை கட்டி போட்டு விட்டது, கீழ்ப்படுத்தி விட்டது. இது ஒரு வெளிப்பாடு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பலவீனர்கள்? நம்மில் அநேகர் பலவீனர்னு சொல்றோம். ஒரு சிலருக்கு புலம்புறதுதான் பலவீனம். ஒரு சிலர் கேட்பாங்க, பெரிய அறிவாளிகளை இல்லாவிட்ட ஃபேமஸான ஆளுங்கள் எல்லாம் புகழ்ச்சியில் இருக்கிறவங்க, உச்சியில் இருக்கிறவங்கள பற்றி கேட்பாங்க, உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன? என்னுடைய பலம்னு சொல்லிட்டு அவனுடைய ஏதாவது ஒரு திறமையை சொல்லுவான். பலவீனம்னு சொல்லிட்டு என்னுடைய கோபம், என்னுடைய வாய், என்னுடைய எண்ணங்கள், ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, தாவீது சொல்லுகிறான், புலம்பிட்டு கடைசியில் சொல்றான், இதுதான் என்னுடைய பலவீனம் சொல்றான். 77 சங்கீதம் 10 வசனம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது. அதுக்கு மேல அவர் தயவு செய்யாது இருப்பாரோ, அவர் இப்படி செய்ய மாட்டாரோ, இப்படி செய்ய மாட்டாரோன்னு ஒரே புலம்பிட்டு கடைசியில் சொல்லுவான், ஆமா இது கடைசியில் இது என்னுடைய பலவீனம்மா. ஒரு சிலருக்கு புலம்பல் தான் பலவீனம், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதை இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பலவீனம். பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அது சரீர பலவீனம். சரீரத்தில் பயங்கரமான வேதனைகளை அவன் சுமந்தான். என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மாம்சமே என்னதுதான், பலவீனம் உள்ளதான். நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணும், ரொம்ப சோர்ந்தும் போயிடும். இப்ப நம்முடைய பலவீனம் எப்படிப்பட்டது? ஒரு சிலருடைய பலவீனம் சொல்லிட்டு சில சுவாவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது வருஷ கணக்கா அவங்களை அப்படியே பிரேக் அடிச்சிருச்சு. 5 வருஷமா அந்த வீக்னஸ்ல இருந்து விடல இல்லை, ஒரு 8 வருஷமா. லூக்கா 13 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 18 வருஷமா அவ பலவீனத்தில் இருந்தா. சில கேரக்டர்ல நம்ம 18 வருஷம் 20 வருஷம் மாட்டிக்கிறோம். சில சுபாவங்கள் ஒரு சில காலங்கள்ல இருந்து நம்ம பின்தொடருது. சில பழக்க வழக்கங்கள் ஒரு சில காலங்கள்ல இருந்து நம்ம பின்தொடர்கிறது. சில தோல்விகள் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யுது, பற்றி கொள்ளுகிறது. லூக்கா 13 அதிகாரம் 11 வசனமா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு 18 வருஷமாய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீதெல்லாம் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்த மனுஷன், அவனுக்கு தோல்விகள் கிடையாது. சவுல நீங்க பறிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் அவனுக்கு தோல்விகள்லாம் கிடையாது. ஆனா போக போகத்தான் இந்த பலவீனங்கள் அவர்களை தாக்கிவிட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இந்த பெண்ணும் கூட பிறந்ததிலிருந்து பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியினால் தாக்கப்பட்டவள் அல்ல. ஒரு குறிக்கப்பட்ட காலங்களில் இருந்து இவளுக்குள்ள அந்த ஆவியினுடைய போராட்டம் அவளை பலவீனப்படுத்தினது. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா சில சுபாவங்கள்ல நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்க, விடுதலை இல்லாம, ஜெயம் இல்லாம, அதுல இருந்து ஒரு முற்றிலும் வெளியே வர முடியாம. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு. சில ஊழியர்களுக்கு கூட இப்படிப்பட்ட பலவீனங்கள் தாக்குது. எபிரேயர் 5 அதிகாரம் 2 வசனம். தானும் பலவீனனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நேரி தப்பி போன ஆசாரியனை பத்தி அங்க சொல்லி இருக்கிறது. அவன் தானும் எப்படிப்பட்டவன், பலவீனம் உள்ளவன். அப்ப நமக்குள்ள இப்படிப்பட்ட ஊழியர்களுக்குள்ளேயும் கூட சில பலவீனங்களை விசுவாசிகள் காண்கிறார்கள், ஊழியர்கள் காண்கிறார்கள், நடத்திப்புக்காரர்கள் காண்கிறார்கள். மற்றவருடைய குறைகளை நாம் காணக்கூடிய அளவில் அநேகருடைய பலவீனங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. இப்படி பலவீனத்தினுடைய போராட்டங்கள் என்பது சபையிலும் சரி, சரீரத்திலும் சரி, மனதிலும் சரி, மனசாட்சியிலும் சரி, விசுவாசத்திலும் சரி, பலவிதமான பலவீனங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது,
அவருடைய மனசாட்சி பலவீனப்பட்டு போய்விட்டது. ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள். அப்ப விசுவாசத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. இப்படி எழுத்தின் பிரகாரமான ஆவிக்குரிய விசுவாசம், அவருடைய மனசாட்சி பலவீனம். ஒரு சிலருடைய மனசாட்சி பலவீனமானபடினால்தான் அவங்க தைரியமா நிக்க முடியல. ஒரு சிலருடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போனதுனால்தான் அவங்களால இருக்க முடியல. சரி, நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு இப்ப போக வேண்டாம். நமக்கு இன்னைக்கு இந்த மாலை வேளையில நீங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும், அவங்க எல்லாம் ராஜாக்கள் இல்ல. யாரு? செரியாவின் குமாரர்கள் என்ன கிடையாது? ராஜாக்கள் கிடையாது, தளபதிகள், யுத்த வீரர்கள், சேனாபதிகள், போர்படை தளபதிகள். ஆனா அவங்களுக்கு ராஜ அபிஷேகம் கிடையாது. ஆனா அவங்கள விட நான் இப்ப யாரா இருக்கிறேன்? பலவீனனா போயிட்டேனே அப்படின்னா. இதை நம்ம இவ்வளவு நாள் நம்ம நெகட்டிவா தான் இந்த ரெவலேஷன் எடுத்திருப்போம். இன்னைக்கு பாசிட்டிவா ஒரு வித்தியாசமான கோணத்துல நாம் இதை பார்க்கலாம். அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். அங்கே அவன் சொல்லுறான், செரியாவின் குமாரர் அப்படிங்கிறான். செருயா அப்படிங்கிறது அவங்க அம்மா பேர். செருயானா நறுமணம், வாசனை வீசக்கூடியது, இல்லாவிட்டால் குங்கிலிய மரம்னு அர்த்தம். நறுமணம். நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நெகட்டிவாவே நினைச்சக்கூடாது. ஒருத்தனுடைய குறையவே பார்த்துட்டு போக கூடாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நீதியை பார்க்கிறாரு. சின்ன சின்ன நீதியை. ஒரு துன்மார்க்கன், அவனுக்கு பேர் துன்மார்க்கன், அவன் ஒரு நீதி செய்தால் பைபிள் என்ன சொல்லுது? அவனுடைய நீதி நினைக்கப்படுகிறது, துன்மார்க்கம் என்ன செய்கிறது? மறைக்கப்படுகிறது. ஆனா அதே நேரத்தில் ஒரு நீதிமான் 99% நீதிமானா இருந்து ஒரு பாவம் செய்தா அப்படி ஜட்ஜ்மெண்ட் திரும்புது. அவன் செஞ்ச நீதியெல்லாம் அடிபட்டு போய் அவன் செஞ்ச துன்மார்க்க அடி தலை தூக்கி நின்று அவனை என்ன செய்யறாரு? தேவன் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரார். இது என்ன வித்தியாசமான தராசா இருக்கு? யாக்கோபை நம்ம படிக்கும் போதெல்லாம் எத்தன், ஏமாற்றுக்காரன், வஞ்சிக்கிறவன், அபகரிக்கிறவன், தட்டி வீழ்த்துபவன், இப்படித்தான் நம்ம படிச்சுட்டே வரோம். அப்படித்தான் அவன் பேருக்கு அர்த்தங்களும் இருக்கு. ஆனா கர்த்தர் அவனை இஸ்ரவேலா மாத்தி அவனை யசூரனா பார்க்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். யாக்கோபில அவர் அக்கிரமத்தை காண்கிறதே இல்லை, இஸ்ரேலிலே அவர் குற்றம் பிடிக்கிறதே இல்லை. இப்ப குற்றம் பிடிக்கணும்னு சொன்னா, நீங்க லேட்டா வந்தீங்க குற்றம், நீ எல்லாம் உட்கார்ந்து இருந்தீங்க குற்றம், கண்ணம் மூடல குற்றம், நீ முழங்கால் போடல குற்றம், நீ ஆவில நிரம்பல, அந்நிய பாஷை பேசல குற்றம், எல்லாம் கலர் ட்ரெஸ்ல வந்துட்டீங்க குற்றம். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம்ல? சொல்ல வேணாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றும் குற்றம் தான். ஆனா ஆண்டவர் இந்த ரீதியில பார்க்கல. அவனுக்குள்ள எந்த இது, இப்ப ஃபாரின்ல நம்ம படிப்புலாம் வித்தியாசமான படிப்புகள். நம்ம நாமளே கொண்டு போய் நம்மள பிள்ளைகளை எங்கேயாவது படிக்க வைக்கிறோம், அப்படி விட்டுறோம், இல்ல கட்டாயப்படுத்துறோம். ஆனா ஃபாரின்ல அப்படி கிடையாது. அந்த பிள்ளைங்களுடைய ஞானத்துக்கு ஏற்றமாய் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கொண்டு போய் என்ன செய்ய விடலாம்? படிக்க விடுறான். அது ஒரு ஸ்டைல். அதுபோல தேவன் உனக்குள்ள என்ன நன்மை இருக்குன்னு தேடி பார்க்கிறார். அந்த நன்மையை வச்சு உன்னைய பிரகாசிக்க வைக்கணும்னு விரும்பப்படுறார். இங்கே சொல்லி இருக்கு, சரியா அப்படின்னு சொன்னா நறுமண பொருள். எவ்வளவு நம்முடைய ஜீவியத்துல வாசனை வீசுகிறோம், கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டோடைய நாமம் நம் நிமித்தம் மகிமைப்படுகிறதா, தூஷிக்கப்படுகிறதா? இதை நீங்க அனலைஸ் பண்ணணும், பகுத்தறியணும். நீங்க நல்ல தெளிவான சிந்தையோடு பார்க்கணும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதே, உங்கள் நிமித்தம் கிறிஸ்து தூஷிக்கப்படுகிறாரே அப்படின்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் நிமித்தம் நம்முடைய ஆண்டோடைய நாமம் என்ன செய்யுது? நறுமணம் வீசாம என்ன செய்யுது? துர்க்கந்தமாய் மாறுகிறது. யாக்கோபு சொல்றான், தன்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு சீகேம் ஊராரெல்லாம் கொண்டு போட்டதுனால, தீ வச்சு கொளுத்திட்டதுனால அவன் சொல்றான், என் வாசனையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கெடுத்துட்டீங்க. சரியா அப்படின்னா நறுமணம். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார், என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை கொண்டு வந்ததே எதுக்கு தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வா என்பேன். என் நாமத்திற்காக, என் மகிமைக்காக உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சங்கீதத்தை ஏசாயால நீங்க படிச்சீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஜனத்தை குறித்து நம்ம ஆண்டவர் கொண்டு வரும்போது எந்த கண்ணோட்டத்தில் கொண்டு வந்தாருங்கிறத நீங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய திட்டம் எப்படி? ஏசாயா 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து
என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நாம் ஆண்டவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். இப்ப நம் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இந்த விஷயத்துல தாவீது சொல்றான், நான் பலவீனன், என் மூலமா நறுமணம் வீசல, நான் பத்சேபால எடுத்துக்கிட்டேன், அவன் புருஷனை நெஞ்சிட்டேன், கொன்னுட்டேன். இந்த விஷயத்துல ஆண்டவருடைய நாமம் நெஞ்சிருச்சு, தூஷிக்கப்பட்டுருச்சு, நறுமணம் வீச முடியல. நான் இந்த விஷயத்துல நான் யாரு? பலவீனன். இரண்டாவது, செரியாவின் குமாரர். குமாரர்னா ஃபர்ஸ்ட் யோவாப். யோவாப் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என் பிதா என்று அர்த்தம். கர்த்தர் என் பிதா, தேவன் என் பிதா. ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் ஒரு பிதா. தெய்வம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எப்படித்தான் வெளிப்படுத்துறாரு? ஃபர்ஸ்டா அறிமுகமாக, நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்கள் பிதாவா இருப்பேன். இந்த விஷயத்திலையும் தாவீது சொல்றான், நான் பலவீனன். யோவாப்னா பிதா, கர்த்தர் பிதா. நம்ம பிதாக்களா மாறிட்டோமா? யோசிச்சு பாருங்க. வாசியுங்க 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. இல்லையே, முடிஞ்சிச்சா? நாமுக்குள் நம்முடைய அநேக கல்யாணம் கட்டி பிள்ளை பெத்துட்டீங்க, குழந்தை பெத்துட்டீங்க, அதனால நீங்க தாய் தகப்பன்கிற பேர் எடுத்துட்டீங்க. அது வேற, அது உலக பிரகாரமான. ஆனா தேவன் பிதாவாய் தன்னை வெளிப்படுத்துறது எப்படின்னு சொன்னா, உங்கள் பிதா பூரண சர்க்குணர். உங்கள் பிதா பூரண சர்க்குணர். உங்கள் பிதா உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? மன்னிங்க. பிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா மன்னிக்கிறவர். இந்த விஷயத்துல தாவீது சொல்றான், நான் பலவீனன். ஏன்னா மன்னிப்பு கேட்ட சீமைய பேருக்கு மன்னிச்சிட்டேனே தவிர என்னால மனப்பூர்வமா என்ன செய்யல, மன்னிக்க முடியல. கரெக்ட் தானா? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானே சீமையு, நான் தூஷித்து தப்பு தான், ஏதோ அவசரப்பட்டுட்டேன், ராஜா என்னை மன்னிச்சிடணும் விட்டுறணும்னு சொன்னான். சரி போ, உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா சாலமோன சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டு அவனுக்கு கொடுத்த சில கட்டளைகள்ல முக்கியமான கட்டளை, சீமையே நெஞ்சிடாத, அவன் நரமெயிற சமாதானத்தோடு இறங்க விட்டுறாத. அப்ப இந்த விஷயத்துல அவன் யாரு? இந்த விஷயத்துல யாரு? இவன் பிதா இல்லையே. வாசிங்க எபேசியர் 4 கடைசி. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்துவுக்குள் யாரு? தேவன் பிதா. இன்னொரு இடத்துல பிதானே இருக்கு. பிதா உங்களுக்கு மன்னித்தது போல. மார்க் 11:25. குயிக்கா தடவக்கூடாது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல. இவன் செஞ்சதெல்லாம் மன்னிச்சாரு. அவன் மன்னிப்பு கேட்டான். இவன் மன்னிச்ச மாதிரி மன்னிச்சுட்டு இப்ப யார கவுத்தி விட்டான்? பழி வாங்கிட்டான். அப்ப இந்த விஷயத்துல தாவீது சொல்றான், நான் பலவீனன், என்னால ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழவும் முடியல, நறுமணம் வீசவும் முடியல, செரியாவை போல. அதே நேரத்தில் யோவாவை போல பிதாவா என்னால என்ன செய்ய முடியல, ஜீவிக்க முடியல. நான் மன்னிக்கிறதெல்லாம் பேருக்கு தான் மன்னிக்கிறேன். இந்த விஷயத்துல நான் யாரு? ஒரு குற்றவாளி, நான் ஒரு பலவீனன். மன்னிக்கிற விஷயத்துல என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. என்னத்தை தான் மன்னிச்சாலும் அதை மறக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்துக்கு மறிச்சிட்டோம், ஆனா பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்படலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்கு ஒருத்தன் மறிச்சிட்டானா, ஆனா அவனை அடக்கம் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? நாற்றம் எடுக்கும், பண நாற்றமானே. அதுதான். அப்ப நம்ம மன்னிச்சிடுறோம், ஆனா நம்மளால மறக்க முடியல. இந்த விஷயத்துல தாவீது சொல்றான், உண்மைதான், பிதாவின் சுபாவம் எனக்கு இல்ல, என்னுடைய நிமித்தம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல, என்ன பிதாவை போல என்னால வாழவும் முடியல. இந்த விஷயத்துல நான் ஒரு பலவீனன். அடுத்ததாக அபிசாய். அபிசாய் அபிசாயின்னு சொன்னா ஈகையின் பிதா, கொடுப்பதில் வல்லவன். இன்னொரு அர்த்தம் செல்வத்தின் ஊற்று. கொடுக்கிறதுல அவன் சொல்றான், நான் இன்னும் பலவீனனா தான் இருக்கிறேன், என்னால இன்னும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏசு சொல்றார், தன் ஜீவனையே கொடுக்கணுங்கிறார். நம்ம என்னத்தை கொடுத்துட்டோம்? நம்முடைய இதெல்லாம். ஒருத்தன் ஒரு அங்கேயே கேட்டா நீ என்ன செய்ய, அவனுக்கு கொடுத்துரு அப்படிதான் சொல்லுது. நமக்கு கொடுக்கிற விஷயத்துல நம்ம எத்தனை பேர் பலவீனர்கள்? கொடுக்கிற விஷயத்தை பாருங்க, கொடுக்கிற தன்மை இருக்கா? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? ஏழைகளுக்கு கொடுக்கிறோமா? பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா?
மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? சபைக்கு கொடுக்கிறோமா? ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்கிறோமா? கொடுக்கிற விஷயத்துல நம்ம எத்தனை பேர் பலவீனர்களா இருக்கிறோம்? ஆனா வாங்குற விஷயத்துல நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? என்னத்தையாவது முழங்கால போட்டு பாஸ்டிங்க போட்டு அழுது கண்ணீர் விட்டு அவரை போட்டு உலுக்கி எடுத்து வாங்கிடுறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது வாங்குகிறதை பார்க்கிலும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். வாசிங்க அப்போஸ்தலர். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கொடுக்கும் தன்மை, நமக்கு கொடுக்கிற தன்மை இருக்கா? நம்ம எத்தனை பேர் எவ்வளவு காரியங்களை கொடுக்கிறோம்? சிங்காசனத்தை கொடுக்கிற விஷயத்துல தாவீது தப்புட்டான். அது தேவனுடைய திட்டமா இருக்கட்டும். ஆக்சுவலா யாருக்கு தான் கொடுக்கணும்? மூத்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். இவன் தவறான ஒரு வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்துட்டான்? யாருக்கு கொடுத்துட்டான்? பத்சேபாளுக்கு கொடுத்துட்டான். அந்த விஷயத்துல யாருக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சே? சாலமோனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா ஆக்சுவலா உரிமையாளர் யார் தான்? சொல்லுங்க. அந்த சூழ்நிலைக்கு யார் தான் கரெக்ட்? அதோனியா தான் வரணும். ஆனா இவன் கொடுக்கிற விஷயத்துல வார்த்தைகள் எங்கேயோ ஒரு இச்சையில ஆசையில கிடக்கும் போது புலம்புன வார்த்தையில எது போயிடுச்சு? சான்ஸ் போயிடுச்சு. நம்ம யாருக்கெல்லாமோ கொடுத்துருவோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துருவோம். ஆனா சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரு பிள்ளைகளுக்கெல்லாமோ அள்ளி கொடுப்பாங்க. ஆனா தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. சில பேரண்ட்ஸை பாருங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு. நான் செத்த பிறகு எடுத்துக்கோ, நான் செத்த பிறகு எடுத்துக்கோ. ஏன்னா பிள்ளைங்க மேல என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. பிள்ளைகளும் ஒரு சில பிள்ளைங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தகப்பன் தாய ரோட்ல விட்டு போற கேஸும் இருக்கு. இப்படி பல காரியங்களை பார்த்ததுனால பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாம இவங்க செத்து போன பிறகு நல்லா இருக்கிற அண்ணன் தம்பி அவ்வளவு அடிச்சு சாவுறான். அப்படி ஒரு பெரிய பிரிவினைக்கு காரணமா பெற்றோர்கள் போயிடுறாங்க. நம்ம இப்ப அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். நமக்கு கொடுக்கும் தன்மை எப்படி இருக்கிறது? நம்ம எத்தனை பேர் எவ்வளவு காரியங்களை கொடுக்கிறோம்? இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் தன் ஜீவனை கொடுத்தார். கொடுக்கும் தன்மையில நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த கொடுக்கிற கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊரும். இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு கொடுங்க, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆகாரம் இல்லைன்னா அவனுக்கு ஆகாரம் கொடு, அவனுக்கு வஸ்திரம் இல்லைன்னா அவனுக்கு வஸ்திரம் கொடு, அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு. இப்படிலாம் பைபிள் தெளிவா சொல்லுது. இந்த விஷயத்துல இவன் சொல்றான், நான் பலவீனன் தான், மிஸ் பண்ணிட்டேன். என்னைக்கோ உள்ள வார்த்தையில யாரு கொடுத்துட்டான்? தாவீதுக்கு எழும்ப முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, சிங்காசனத்தை விடவும் முடியல. எதை விட முடியல? சிங்காசனத்தையும் விட முடியல. அப்படியே படுத்துக்கிட்டே கிடக்குறான். ஆனா அந்த நேரத்திலையும் சிங்காசனத்தை விட முடியல. இது பொறுத்து பார்த்து அதனி எங்க போயிட்டான்? அனௌன்ஸ் போயிட்டான், ராஜான்னு டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்தில் யார் வந்துட்டா? கொடுக்கிற விஷயத்துல, சிங்காசனத்தை கொடுக்கிற விஷயத்துல அவன் பலவீனன். அடுத்ததாக ஆசகேல். ஆசகேலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. தேவன் பார்க்கிறார், தேவன் செய்கிறார். தேவன் செய்கிறார், தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிற விஷயங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அவங்க அம்மா பேர் வச்சிருக்கா பாருங்க, அம்மா அப்பாவும் சேர்ந்து பேர் வச்சிருக்கா பாருங்க பிள்ளைக்கு. தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். தேவன் பார்க்கிற விஷயத்துல நாம எவ்வளவு காரியங்கள்ல குற்றவாளிகள். தேவன் தாவீது விஷயத்துல பார்த்தார், இவன் என்னெல்லாம் பண்றான். சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை என்ன வச்சான், அதை தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்கள் செத்து போனார்கள். உரியா விஷயத்துல பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனாலதான் அவன் கடைசியில சொல்றான் சங்கீதத்துல, தேவரீர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக உமக்கு விரோதமா என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேங்கிறான். அப்போ அவர் பார்க்கிற தேவன்கிறத அவன் அப்பதான் உணர்றான். நமக்கு இந்த நாட்களில தேவன் பார்க்கிறார்னு அறிவு இருந்தா ஒருத்தனும் பாவம் செய்ய மாட்டான். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பேன். யார் கண்களுக்கு முன்பாக? உமது கண்களுக்கு முன்பாக. அப்ப தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிற விஷயத்துல கடைசியில உரியாவை கொன்னே விட்டான். எவ்வளவு பயங்கரமானது. தேவன் அதை பார்த்துட்டு தான் உடனே தீர்க்கதரிசி அனுப்பினார். இப்போ நீ இவ்வளவு கொடூரமாச்சு நடந்துட்டியே, அவனை கொன்னே விட்டியே. பயங்கர கோவம் ஆண்டவருக்கு. தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாரு. அவனை போய் அந்த தீர்க்கதரிசி அது அப்படி இப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னான், யார் அவனை கொன்றணும் அப்படின்னா, நீ தான்ப்பா அந்த துரோகி, நீ தான் இப்படி பண்ண, நீ தான். தேவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே அப்படியே மிரண்டுட்டான். தீர்க்கதரிசி சொன்னா, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு,
யாரோ நண்பன் வந்தான்னு சொல்லி இந்த பக்கத்து வீட்டுக்காரன் போய் அந்த ஒரே ஆட்டுக்குட்டியை கூட எடுத்து எரிஞ்சிட்டான். இப்படி பண்ணிவிட்டானே. யாரா அந்த நண்பன்? அது வெட்டுன்னு சொன்னான். யாரு அது? வாசிங்க இந்த வசனம். அப்பொழுது தாவீது, வசனம் சொல்லணும். 2 சாமுவேல் 12:5. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நீர்தான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். அவ்வளவுதான். அந்த இடத்துல அவன் சொல்றான், யார் அந்த மனுஷன்? நீதான். நீ உனக்கு என்னென்ன கேட்டிருந்தாலும் உனக்கு தந்திருப்பேன். ஆனா நீ இந்த விஷயத்துல 9ஆம் வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? நீயே அந்த மனுஷன், கர்த்தருடைய பார்வைக்கு. அப்ப கர்த்தர் பார்க்கிறார். இந்த விஷயத்துல தாவீது சொல்றான், நான் பலவீனன் தான். ஆமா, கர்த்தர் பார்க்க நான் தப்பு செஞ்சிட்டேன். அடுத்து கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் பல காரியங்கள் செய்கிறார் நமக்காக. ஆனா நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்கிறார். அவர் செய்ய நினைத்ததே தடைபடாது. நமக்காக எவ்வளவோ காரியங்கள் செய்கிறார். நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சரீரத்துக்காக, நம்முடைய வருங்காலத்துக்காக, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக, விசுவாச வாழ்க்கைக்காக, பரிசுத்தத்துக்காக, பிரதிஷ்டைக்காக, நமக்கு விரோதமான செய்வனை, பொல்லாத ஆவி, மனுஷ போராட்டங்கள், வியாதி, பலவீனம், மன போராட்டங்கள், இதுக்கெல்லாம் கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை நமக்கு நெஞ்சிட்டு இருக்காரு, உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா நாம கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டோம்? தேவனுக்காக நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு கர்த்தருக்காக எதையாவது செஞ்சிருக்கோமா? வேலைக்கு போயிருக்கோம், அது கர்த்தருக்காக செஞ்சது இல்ல. நமக்காக ஓடி ஆடி அங்க இங்க போய் அதை எதை செஞ்சோம், அதெல்லாம் கர்த்தருக்குரியதா அல்ல. கர்த்தருக்காக ஏதாவது சுவிசேஷம் சொன்னோமா, நற்செய்தி சொன்னோமா, யாராவது ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணோமா, பரிந்து பேசினோமா, திறப்புல நின்னோமா, யாருக்காவது உதவி செஞ்சோமா, யாருக்காவது நன்மை செஞ்சோமா, யாருக்காவது தேவனை நோக்கி கூப்பிட்டோமா? அதுதான் கர்த்தருக்காக நம்ம செய்யற காரியம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த விஷயத்தில் நாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த 4 காரியங்கள். இவன் சொல்றான், நான் பலவீனன் தாயா, நான் ராஜா அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தன்மைகள் இல்ல. உணர்வடைந்தவர்கள் கண்களை மூடுங்கள்.